சிங்கம் ஒரு முறை சிங்கம் கரிச்சிச்சதுன்னா அந்த சவுண்ட்ல ஒரு 8 கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும். என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட். அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும், வேடிக்கை பாக்குறதுக்கெல்லாம் வெளியில வராது. ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும். அதுலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும், ஜெயிக்கும். இதோட சிங்கம் சிம்பிளா இந்த எள்ளு புண்டு கணக்கா உத்தாரிடுமா. சிங்கம் இப்படி வேட்டையாடி சாப்பிட்றத தாண்டி மற்ற விலங்குகளுடைய உணவையும் திருடி எடுத்துட்டு வந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் உள்ளது. அதுலயும் குறிப்பா சிறுத்தையோட வேட்டையை தான் அதிகமான அளவுக்கு சிங்கம் திருடி எடுத்துட்டு வந்து சாப்பிடுமா. என்னடா இது திருமுறைக்குள்ள டிப்பன போற திருடி திங்கிறீங்க. எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது. டேய் வண்டி ரொம்ப ஸ்பீடா ஓடுதுடா, நிப்பாட்டு. He's using his cheek teeth to cut through the hide so he can get in more easily. நீ சொன்னதுல ஒன்னாவது கரெக்டா இருக்காயா? எப்போ எதிலையும் தன்னோட தனித்தன்மை இழக்கவே இழக்காது. எஸ், a lion is always a lion. போடா, ஏதாவது சாகு போக்கு சொல்லிட்டே இருப்ப. சிங்கத்தை பத்தி பேசிட்டு நம்ம சிங்க குட்டிகளையும் சிங்க பெண்களையும் பத்தி நம்ம பேசாம இருக்க முடியுமா? அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? பொடிப்பைய பேபி இங்க என்ன பண்றீங்க? நான் டிவி கேக்கு ஓட் போடலான்னு வந்தேன். ஆனா இவங்க வந்து நீ குட்டி குஞ்சா நீலாம் ஓட் பண்ண முடியாதுடான்னு சொல்றாங்க. அவங்கள எப்படி நான் மறப்பேன்? அவங்க தான் என்னுடைய உயிராச்சே. என் நெஞ்சில் குடியிருக்கும், என் நெஞ்சில் குடியிருக்கும். ஏய் ரொம்ப கத்தாத, அண்ட கக்க நினைச்சு உன்னையால சுற்ற போறாங்க அறிவு கட்டவனே. என்னுடைய அம்மாக்கள், அக்கா தங்கைகள், அண்ணன் தம்பிகள், நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட உயிர் வணக்கம். உனக்கு எவனோ எழுதி கொடுத்தீங்க வந்து பேசுற மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ உனக்கு என்ன வேணும்? அனைவருக்கும் என்னோட உயிர் வணக்கம், என்னோட உயிர் வணக்கம், என்னோட உயிர் வணக்கம். வணக்கம் சார். வீரம் விளையும் மாமதுரை மண்ணை வணங்குகிறேன். மறுபடியும் போய் சொல்லாத. மண்ணில நெல்லு விளையும், புல்லு விளையும், கொள்ளு விளையும், கோதுமை விளையும், வெங்காயம் விளையும், வெள்ளை பூண்டு விளையும். வீரம் எப்படா விளையும்? நான் இந்த மண்ணுல கால் எடுத்து வச்ச உடனே ஒரே ஒருத்தரை பத்தி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சாரி, எனக்கு தெரியாது. என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். எனக்கு நல்லா வரும் வேண்டாம். நம்ம தமிழக வெற்றி கழகம் கையில் எடுத்திருக்கிற அரசியலும் அப்படித்தான். உண்மையான அரசியல், உணர்வு பூர்வமான அரசியல், நல்ல அரசியல், நல்லவங்களுக்கான அரசியல், நாட்டு மக்களுக்கான அரசியல், நல்லது மட்டுமே செய்யற அரசியல். கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. விக்கிரவாண்டி விசாலையில நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மாநாடு நடத்தணும், வெற்றி கொள்கை திருவிழா. அதுக்கப்புறமே நீங்க பாத்திருப்பீங்க தமிழக அரசியல் அந்த தட்ப வெப்பத்தையே மாத்தினுச்சு. கிரிகால சோனா அவன் கிறுக்கு பிடிச்சு கியூல நின்னுட்டு இருக்கான். ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. நமக்கு எதிராக எத்தனை குரல்கள், ஆனா உங்களுக்கு தான் நம்மளை பத்தி நல்லா தெரியுமே. எந்த குரலையும் காதலையே போட்டுக்காம சின்னதா ஒரு சிரிப்போடவே கடந்து வந்திருக்கிறோம். இத கர்மத்தையெல்லாம் கொண்டீரீனா? ஏக வசனம் பேசுறா, கேட்டு பேசாம இருக்கீங்க. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி இருக்க. நீ இருப்பியா மனுஷனா? நீ மானகட்ட பேல. இப்ப புதுசா ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னடானா, இவர் நேரா ஷூட்டிங்ல இருந்து வருவாராம், வந்து ஆட்சியை பிடிப்பாராம். அது எப்படி இவராலே முடியும்? அவராலே முடியல, இவராலே முடியல. அவருக்கு அத்தனை வருஷம் ஆச்சு. என்னப்பா இவன் வெறிநாய் கடிச்ச மாதிரி பேசுறான்? டேய் அவுட் சைடு how many people waiting? இவன் ஆஃப் பண்ணுப்பா. அண்ணே இன்னொரு பக்கம் கூட்டம்லாம் ஓகே தான், அது எப்படி ஓட்டா மாறும் அப்படின்றது இன்னொரு பக்கம். என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க. வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா. நாம வைக்க போற வேட்டா நம்மள கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா இருக்க போதுன்னு சீக்கிரமாவே தெரிஞ்சுப்பீங்க. தமிழ் வார்த்தைகளை எப்படி யூஸ் பண்ணி பாத்தியா? டைலாக்லாம் நல்லா தான் பேசுறீங்க, பட் பேச்சு ஒர்க் அவுட் ஆகாது பாய். ஆக்ஷன் வேணும் பாய். இருந்தாலும் இந்த விஜய் எதுக்குப்பா வந்திருக்கிறாரு? இவர் என்ன புதுசா என்ன திட்டலாம் சொல்லிட்டாரு அப்படின்னு வேற நிறைய கேள்விகள். இந்த சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க. பெண் குழந்தைகள், பெண்கள் மற்றும் வயசானவங்களோட பாதுகாப்புல தான் நம்ம பிரையாரிட்டியே. விஜயும் விஜய் அப்பாவுமே அந்த காலத்துல அவங்க 2 பேரும் பொம்பளை பொறுத்து, 2 அப்பனும் மகனுமே ஒரே பொண்ணு கிட்ட போய் இது செய்வாங்க. இது வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ரொம்ப சென்சார் போர்ட்ல ஒரு பெரிய மெம்பரா இருந்தவங்க. அவங்களே என்கிட்ட எவ்வளவு தடவை சொல்லிருக்காங்க, 2 பேரும் பொம்பளை பொறுக்கிக்கிட்டா 2மே ஒரே பொண்ணு கிட்ட போய் படுக்கும் சொல்லி அசிங்கம். இதெல்லாம் அசிங்கம் நம்மளுக்கு பேசுறதுக்கு. அடுத்து இளைஞர்கள்,
பதில் சொல்ல தெரியாது. உழைப்பாளர்கள் இப்போ தூய்மை பணியாளர்களை அங்கே போய் பார்த்துருந்தா பெரிய க்ரௌடாக இருக்கும், அந்த ப்ராட்டஸ்ட் வந்து பெரிய அளவில் போயிருக்கும். ஆனால் நம்மளை சந்திக்க வச்சு நமக்கு ஒரு விளம்பரத்தை கேமரா செட்டப்லாம் வச்சு லைட்லாம் வச்சு நம்ம பண்ணமோ. மூன்றாம் பால் இனத்தவர்கள்னு அவங்க எல்லாருக்குமான ஒரு கவர்மெண்ட் அமைக்கிறது தான் நம்ம இலக்கே. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. நான் ஏற்கனவே சொன்னதை தான் இங்க நான் திரும்பவும் சொல்றேன். நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகம் ஏதோ அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சியெல்லாம் கிடையாதுங்க. கொள்கை கோட்பாடுகளோடு லேடிஸ்க்கு வெயில்ல கஷ்டப்படுறாங்க. ரெஸ்ட் ரூம் லேடிஸ்க்கு எங்க அவங்க உள்ள போனா நாங்க வெளியில வர வேண்டியது எங்க கொள்கையா தெரியல. இது கொள்கைகளா? எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. ஏதோ இந்த அண்டர் கிரவுண்ட் ஆதாயத்துக்காக டீல் போட்டுக்கிட்டு டீல் பேசிக்கிட்டு இந்த அலையன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த ஊரை ஏமாத்துற கட்சி எல்லாம் நம்ம டிவிக்கே கிடையாதுங்க. எல்லாம் பார்த்தாச்சு சார், எல்லாம் பார்த்தாச்சு. என்ன பார்த்தாச்சு? நம்மளை பத்தி சின்னதா ஒரு உண்மை ஒண்ணு சொல்லலாமா? நம்ம யார் தெரியும்ல? நாம எல்லாருமே சொல்றேன், நாம எல்லாருமே பைத்தியங்க, குறிக்கோள் இல்லாதவனுங்க, பிச்சை எடுத்து பைப் நடத்துறவனுங்க. இந்தியாவின் மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட ஒரு மகத்தான வெகுஜன மக்கள் படை. சரி, இப்ப நம்ம வேற ஒரு ஏரியாவுக்கு ஒண்ணு வருவோம். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். நீ கொடுத்தா சங்கடப்படுவேன், அதுக்காக நான் பாடாம இருக்க முடியுமா? ஒரு தவறு செய்தால், அது தெரிந்து செய்தால், அவர் கபட நாடக மு.க. ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும், அங்கிள் நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். நான் ஒரு +2 ஸ்டூடெண்ட், பக்கத்து ஸ்கூல் தான் படிச்சிட்டு இருக்கேன். உன் தலையில் இருக்கிறது பித்த நிறையா. ஏண்டா நாய, 30 வருஷமா முளைச்ச மொத்த நரடாது. எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கிறோம். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. நீங்க எல்லாரும் என்னுடைய ரத்த உறவு, கூட பிறந்த பொறுப்பு. இந்த உடம்புல ஓடுற ரத்தம் பூரா நீங்க ஊத்துன ரசமும் போறந்தாயா? இந்த உடம்புக்குள்ள பின்னி பிணைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்க நரம்பு பூரா நீங்க போட்ட நூடல்ஸியா? என் மேல உயிரையே வச்சிருக்கீங்க, என்ன உங்க வீட்டுல ஒருத்தனாவே ஆக்கிட்டீங்க. நீங்க எனக்கு கடவுள் கொடுத்த வரம். நடிப்பு முக்காவாசி நடிப்பு. எல்லா வெவ்வரமான ஆள் நண்பர்களே, வெவ்வரம் புத்திர கூண்டவன். இதான் உலக்க எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். அடி சாகவில்லை என்றால் சாகும் வரை மாங்கு மாங்கு என்று குத்தலாம். மாங்கு மாங்குனா இப்படித்தான்.